ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மென்டர் பிஎஸ்சி. ஸோ இது வந்து ஒரு ஐஎன்எம், ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒரு யூனிட் 6 ஒரு ஹிஸ்டரி டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன டாபிக் அப்படின்னா, ஆரம்பகால கிளர்ச்சிகள், ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிகழ்ந்த ஆரம்பகால கிளர்ச்சிகள், இயர்லி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ 10th ஹிஸ்ட்ரியில் இது ஒரு லெசனே இருக்குது நமக்கு. ஸோ அதனுடைய இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 9 கொஷின், எல்லாமே சிம்பிளாக இருக்கும். பட் நான் ஒவ்வொரு கொஷின் நான் சொல்கிறப்ப நான் சுற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். அந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்த முதல் பாளையக்காரர். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு? ஸோ பூலித்தேவர் 1755 டு 1767. இவருடைய எதிர்ப்பினுடைய காலகட்டம் இந்த இதுதான் சொல்லி புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க இந்த வருஷமே. இது ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ 1755-56 காலகட்டத்திலேயும் ஆங்கிலேயரை எதிர்த்தவர் பூலித்தேவர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு பூலித்தேவர். ஸோ ஓகேவா? அடுத்த கொஸ்டின், வேலூர் மியூட்டினி, வேலூர் சிப்பாய் புரட்சி எந்த ஆண்டு வெடித்தது? 1806. 1806 வேலூர் ரிவோல்ட். நீ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டேட்டோட ஜூலை 10, 1806. ஸோ இது நமக்கு என்னென்ன விஷயம்லாம் ஞாபகம் வரணும்? கர்னல் ஃபேன்கோட் முதல் ஆளாக இறந்தவர். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் விக்டிம். அடுத்த விஷயம், மேஜர் கூட்ஸ் ஞாபகம் வரணும். மேஜர் கூட்ஸ். கில்லஸ்பி ஞாபகம் வரணும். ஸோ கில்லஸ்பி ஞாபகம் வரணும். எத்தனை பக்கோடா அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரணும். ஸோ அடுத்த விஷயம், த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வாஸ் இஷ்யூடு பை ஹூம் இன் ஜூன் 1801. ஸோ இந்த மாதத்தையும் வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1801 ஜூன் மாதம் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? ஸோ ரொம்ப சிம்பிளான ஆன்சர், எல்லாத்துக்கும் தெரியும், மருது பாண்டியர்கள். ஸோ அப்போ இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன 2 இடத்துல ஒட்டியிருப்பாங்க. ஒன்று, அதாவது திருச்சி ஃபோர்ட்டினுடைய நவாபு பேலஸ், நவாபு கோட்டையினுடைய சுவத்தில் ஒட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய சுவரில் ஒட்டியிருப்பாங்க. அப்போ 2 விஷயம். ஒன்று நவாப் பேலஸ், எங்க? திருச்சி ஃபோர்ட். அந்த திருச்சி ஃபோர்ட், அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். நவாப் பேலஸ். அடுத்து ஸ்ரீரங்கம் கோயில் டெம்பிள். ஸோ ஸ்ரீரங்கம் டெம்பிளினுடைய அந்த வால்லையும் சுவத்துலையும் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், வேர் வாஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஹேங்க்டு? வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கே தூக்கிலிடப்பட்டார்? ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், கயத்தார். ஆன்சர் வந்து கயத்தார். ஸோ அப்போ இவரை பற்றி படிக்கிறப்ப பேனர்மேன், இந்த கொஸ்டினுக்கு பேனர்மேன் நமக்கு ஞாபகம் வரணும். என்னைக்கு தேதிங்கிறது ஞாபகம் வரணும், 16 அக்டோபர் 1799. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், விச் குவீன் ஆஃப் சிவகங்கா ஃபாட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் அண்ட் சக்சஸ்ஃபுல்லி ரீகெயின்ட் ஹர் கிங்டம் வித் ஹெல்ப் ஆஃப் ஹைதர் அலி? ஹைதர் அலியின் உதவியுடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி தனது ராஜ்யத்தை மீட்டெடுத்த சிவகங்கை ராணி யாரு? வேலு நாச்சியார். பட் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் அப்போ நம்ம ஹைதர் அலிகிட்ட போய் எப்படி பேசுனாங்க அந்த விஷயங்கள் ஆகும். 5000 குதிரைப்படை வீரர்கள், அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கணும். மருது பாண்டியர் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, திண்டுக்கல் விருப்பாச்சிபாளையம் கோபால நாயக்கர் அவரை பத்தி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஹூ வாஸ் த கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி who had a famous confrontation with வீரபாண்டிய கட்டபொம்மன் at ராமநாதபுரம்? ராமநாதபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் புகழ்பெற்ற மோதலை கொண்டிருந்த திருநெல்வேலி ஆட்சியர் யார்? ஸோ இந்த கலெக்டர், திருநெல்வேலி கலெக்டர் காலின் ஜாக்சன். ஸோ இவரை பற்றி படிக்கிறப்ப இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்டிருப்பாரு, நான் வந்து ஒரு படை அனுப்புவான்னு சொல்லியிருப்பாரு. அப்போ மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 3310 பக்கோடா, 1080 பக்கோடா தவிர மீதி எல்லாத்தையும் கட்டியிருப்பாரு. ஸோ அதற்கப்புறம் அங்கே மெட்ராஸ் கவர்னர்கிட்ட வந்து கட்டபொம்மன் வந்து போய் சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு வந்து என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? அடுத்து, 1755 புலித்தேவரை அடக்க மஹ்ஃபூஸ் கானுடன் அனுப்பப்பட்ட ஆங்கிலேய அதிகாரியார்? விச் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வாஸ் சென்ட் அலாங் வித் மஹ்ஃபூஸ் கான் டு சப்ரஸ் புலித்தேவர்? ஸோ இது வந்து கர்னல் ஹீரான். ஸோ கர்னல் ஹீரான் வந்திருப்பாரு, மதுரையை கைப்பற்றியிருப்பாங்க. ஏன் திருநெல்வேலிக்கு வரல? பீரங்கி பிரச்சனையா இருந்திருக்கும், அவங்க வீரர்களுக்கு சோல்ஜருக்கு சம்பள பாக்கி இருந்திருக்கும். அப்போ அதனால அவர் அப்படியே திரும்பி இருப்பாரு. அதுக்கப்புறம் கர்னல் ஹீரோனை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க, ரீகால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து, ஹூ வாஸ் த ப்ரொக்ளைம்டு கிங் ஆஃப் த ரிபல்ஸ் டியூரிங் த வேலூர் மியூட்டினி ஆஃப் 1806? 1806 வேலூர் சிப்பாய் புரட்சியின் போது கிளர்ச்சியாளர்களால் மன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார்? ஃபத்தே ஹைதர். ஸோ ஃபத்தே ஹைதர் அப்படிங்கிறவர் திப்பு சுல்தானினுடைய மகன். ஸோ இந்த புரட்சியினப்ப டைகர் பிளாக். ஸோ அவங்க டிப்பு சுல்தான், அவங்க அந்த மைசூர் சுல்தானினுடைய அந்த டைகர் பிளாக் வந்து அங்கே பறக்க விடப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், விச் ட்ரீட்டி மார்க்டு த அஃபிஷியல் எண்ட் ஆஃப் பாளையக்காரர் சிஸ்டம் அண்ட் brought தமிழ்நாடு அண்டர் டைரக்ட் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்? எந்த உடன்படிக்கை பாளையக்காரர் முறையை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஆங்கிலேயரின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது? கர்நாடிக் ட்ரீட்டி 1801. ஸோ அதற்கு முன்னாடி எந்தெந்த ஏரியாலாம் பிரிட்டிஷ் கைப்பற்றியிருப்பாங்க அப்படிங்கிறதே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீ குறிப்பாக சொல்லணும்னா புக்கில் வந்து அந்த
அந்த வேலூர் புரட்சிக்கு அப்படியே முன்னாடி கீழே புக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்டே வந்திருக்கும். ஸோ எந்தெந்த இடம்லாம் பிரிட்டிஷ் கைக்கு வந்துச்சு, கர்நாடிக் ட்ரீட்டி மூலியமா என்னென்ன இடங்கள் வந்துச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.